கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே தேவ வசனத்தை சிந்திக்கும்படியாக தேவன் என்னுடைய ஹிருதயத்தில் கொடுத்ததான ஒரு விஷயம், நாம் எல்லாரும் ஜனங்களுக்கு முன்பதாக சாட்சியாக நிற்கக்கூடிய ஜனங்களாக இருக்கிறோம். ஜனங்களுக்கு முன்பதாக நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக நாம் சாட்சியாக இருக்கிறோம். நம்மை பார்க்கக்கூடிய ஜனங்களுக்கு நாம் ஒரு மாதிரியாக இருக்கிறோமா, அல்லது சபைக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறோமா? ஆர் வி த ரைட் ரோல் மாடல் ஃபார் த சர்ச்? சபைக்கு ஒரு சரியான ஒரு முன் உதாரணமாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஒரு 7 பாயிண்டாக உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்பதாக வேத வசனத்தினுடைய ஆழங்களுக்குள்ளாக போகிறதுக்கு முன்பதாக சில ஒரு சபையினுடைய ஒழுங்குகளை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் ஜனத்துக்கு முன்பதாக நம்ம காணப்படுகிறோம். எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க. ஒரு சாட்சியாக இருக்கிறோமா? நம்மை தேவன் எங்கிருந்து வேறுபடுத்திருக்கிறார்? உலகத்திலிருந்து வேறுபடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லது போல. சத்தம் வரல? யார் உலகத்தான் அல்ல? பேசுகிற நானும் கேட்குற நீங்களும் யார் இல்லை? உலகத்தான் அல்ல. உலக ஜனங்கள் எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் இப்படி தான் வாழணும் என்று நிர்ணயித்து கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கும் என்றால் அதுதான் இந்த வேத புத்தகம். ஹல்லேலூயா. வேத புத்தகம் நம்ம உள்ளான ஜீவியத்தை மாற்றுறது மாத்திரமல்ல, நம்முடைய எல்லாத்தையும் சண்டே ஸ்கூலில் பாடுறது போல முட்டியும் காலும் தோலும் எல்லாம் என்ன யாருக்கு? இயேசுவுக்கு. எல்லாம் சரீரமும் எல்லாம் என்னது? ஆவி ஆத்தும சரீரம் எல்லாம் யாருக்குடையது? இயேசுடையது. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் நம்முடைய பலி பிரமாணத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த மாடோ ஆடோ என்ன பண்ணுறாங்க? துண்டு துண்டாக வெட்டுறாங்க. துண்டு துண்டாக வெட்டி அதை என்ன பண்ணணும்? தகனமாக்கணும். ஆசாரனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆசாரியன் என்ன பண்ணுவான் தெரியுமா? கையை வைத்து என்ன பண்ணுவான்? தலை மேலே வச்சிருப்பான். சோத்திரம். தலை மேலே வச்சு ஜெபிக்கிறதுக்கு காரணம் என்ன? நீ யாராச்சு? பலி ஆயாச்சு. பலி ஆக்கப்படணும். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய ஜீவன், நம்ம இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். நம்ம யாரை போல பிரதிபலிக்க வேண்டும்? இயேசுவை போல பிரதிபலிக்கிறோமா? நம்முடைய பேச்சில் இயேசுவை போல பிரதிபலிக்கிறோமா? எண்ணத்தில் இயேசுவை போல பிரதிபலிக்கிறோமா? நம்முடைய ஃபோன் காலில் இயேசுவை போல பிரதிபலிக்கிறோமா? நம்முடைய வாட்ஸ்அப்பில் நம்ம இயேசுவை போல பிரதிபலிக்கிறோமா? எல்லா சோஷியல் மீடியாவில் இயேசுவை போல பிரதிபலிக்கிறோமா? இல்லை நம்முடைய ஜீவியம் உலக பிரகாரமாக இருக்கிறதா என்று நாம் சுயம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறோம். நான் உலகத்தாரன் அல்லாத போல நீங்களும் உலகத்தான் அல்ல. ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் மாறி போகும், அவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறாதது. ஹல்லேலூயா. இயேசுக்கிட்ட வர வர எது எதெல்லாம் நமக்கு உலகமாக இருக்கோ அது எல்லாம் நமக்கு வெறுப்பாய் தோணும். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் நம்ம இழுத்து குடித்தவங்க கிட்ட கேட்டால் தெரியும், ஐயோ நான் அப்பயே ரட்சிக்கப்பட்டு தான் நல்லா இருந்திருக்குமே, இந்த சுவிசேஷத்தை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே, என் பாதி ஜீவியத்தை நான் எதில் கழிச்சிட்டேன்? குடிச்சு வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் வீட்டில் இப்படியெல்லாம் கழிச்சதுனால என்னைக்காவது நீங்கள் சுவிசேஷம் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று சொல்லுவாங்க. உலக பிரகாரமாக என்னென்ன காரியங்கள் அனுபவித்தாலும் அது நமக்கு மேன்மை தராது. ஆனால் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மேன்மை என்ன என்றால், நம்ம அவரோடு கிட்டி சேர 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 தேவன் நம்ம தனிப்பட்ட ஜீவியத்தையும் குடும்ப ஜீவியத்தையும் கர்த்தர் பரலோகத்தை போல மாற்றுவார். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் எப்பொழுதும் தேவ ஆராதனை காணப்படும். உங்கள் வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கும். உபத்திரம் வந்தாலும் பசியாக இருந்தாலும் தேவன் இருப்பார் என்றால் உங்கள் வீட்டில் நிறைவு எப்பொழுதும் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ தான் சிக்கன் சாப்பிட்டாலும் உங்களுக்கு பசி எடுத்து தான் இருக்கும். சமாரிய ஸ்திரீ தன்னுடைய ஜீவியத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சா.
ஆனாலும் தேவன் தருகிற அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது தாகத்தை அவள் நிறைவாய் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டது போல இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் எல்லா சகல உலக பிரகாரமான தாகங்கள் விட்டு இன்னைக்கு தேவன் நம்மை ஒரு சபைக்கு ஒரு மாதிரியாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருக்கும் யாருக்கு முன்னாடி நம்ம மாதிரியாக இருக்க வேண்டும்? சபையில் இருக்கவங்களும் என்ன பண்ணணும்? மாதிரியாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே நீங்களே ஃபஸ்ட்டு நீங்கள் சுயம். சர்ச்சு எப்படி காருக்கு ஒரு மெக்கானிக் ஷாப் முக்கியமாக இருக்குதோ, சர்ச்சு நம்மை சுயம் ஆராய்ந்து புடமிடக்கூடிய ஒரு இடம் அது சபை. அப்போ சபையில் ஆண்டோடைய சத்தியத்தை கேட்டதுனால தான் சில சுபாவங்கள் நமக்கு என்னாச்சு? மாற்றங்கள் கிடைச்சது. சில ஜென்ம சுபாவத்திலிருந்து மாற்றம் கிடைச்சது. நீங்கள் கோபக்காரராக இருந்தால் பாஸ்டர் என்ன பண்ணுறாரு? அந்த நேரத்தில் உன் கோபத்தை உடைக்கிறதுக்கு வசனத்தின் மூலமாக என்ன பண்ணுறாரு? கொடுக்குற வசனம் என்ன ஆகுது? இருக்கிற கோபம் எல்லாம் அப்படியே மங்கி போய் என்னாச்சு? இப்போ யார் என்ன சொன்னாலும் ஒன்றும் கேட்டாலும் ஒரு கோபம் வர மாட்டேங்குது. என்ன காரணம்? வசனம் நம்ம என்ன பண்ணுது? வேத வசனம் வல்ல சமட்டி கண்மலை என்ன பண்ணுதான்? நொறுக்குதான். கண்மலை போல உன் ஆட்டிடியூட் இருக்குதான், உன் ஹிருதயம் அப்படியே கடினமாக இருக்கும் என்றால் இந்த வசனம் நம்ம என்ன பண்ணுது? உருவாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வசனத்தை நாம் படிக்க வேண்டும். வசனத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உடைத்து உருவாக்க வல்ல நல்ல தேவனா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சபையில் ஆதி அப்போஸ்தல காலங்களில் எப்படி மாதிரியாக இருந்தாங்கன்னா, டெய்லியும் சர்ச்சுக்கு வருவாங்க. என்ன பண்ணுவாங்க? நான் இப்போ பைபிள் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில ஜென்ரலான சொல்கிறேன். ஆதி அப்போஸ்தல காலங்களில் எப்படி இருந்தது சபை? 24/7 24 மணி நேரம் அங்கே என்ன நடக்கும்? சோத்ரம் 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 ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. மேலே வீட்டில் யாரும் போகவே முடியல. மேலே என்ன இருக்குது? எல்லாரும் அந்நிய பாஷையில் ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு யதார்த்த சபை எப்படியா இருக்கணும்? 24 மணி நேரம். நான் வாஞ்சிக்கிறேன் நம்முடைய பதுவஞ்சேரி சபை 24 மணி நேரமும் அனல் மூட்டி எழுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எந்த சத்ருவாம் சாத்தான் தொடாதபடிக்கு இந்த தேசத்தில் கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் எல்லா சாபக்கேடுகளும் உடைக்கும்படியாக தேவன் உங்களை அக்னி ஜுவாலியாக ஒவ்வொரு நாளும் சபையில் 24 மணி நேரமும் ஜெபிக்கக்கூடிய, எப்படி அங்க பரிசுத்த ஸ்தலத்தில் அங்க குத்து வலிக்கு எப்பொழுதும் 24 மணி நேரம் எரிந்து கொண்டிருக்கிறதோ, அதே போல நம்முடைய விளக்கு அணைந்து விடாதபடிக்கு சபையில அனுதினம் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு மாதிரி சபையாக தேவன் நம்முடைய சபையை நடத்த வேண்டும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஓபன் பண்ணி மற்ற எல்லா நாளும் அடைக்கப்பட்ட சபையாக அல்ல. எப்பொழுது கர்த்தரை நான் எக்காலத்து தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். நீ வீட்டில் இருந்தாலும் சரி, ரோட்டில் இருந்தாலும் சரி, உன்னுடைய வாஞ்சை எப்பொழுதும் எருசலேமுக்கு நேராய், பலகணிக்கு நேராக, சபைக்கு நேராக நீ காணப்படும் பொழுது சபை ஒரு மாதிரி சபையாய் கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சபை மீட்டிங் சாதாரணமாக எல்லாரும் ஈஸியாக மிஸ் பண்ணுறாங்க. ஆவிக்குரிய சபையில் நமக்கு கொடுக்கப்பட்டதான சபை ஊழியங்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். டெய்லி வர்றவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை, எந்த மீட்டிங்கும் மிஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுடைய எப்பவுமே நீங்கள் எங்கே இருக்கீங்க? சபையில் தான் இருக்கீங்க. இந்த மீட்டிங்கு வாங்கன்னு சொல்ல ஒரு அவசியம் கிடையாது. உங்களை கூப்பிடணும் அவசியமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த மீட்டிங்கை ஒழுங்கு செய்யக்கூடிய ஆளாக தனிநபராக யார் இருப்பீங்க? நீங்கள் இருப்பீங்க. அப்போது பிரைஸ் தி லார்ட். சபையில் வந்திருக்கிற நாம் எல்லாரும் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் போகும்பொழுது தெரியும், இல்லை டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் போகும்பொழுது 1 மணி நேரத்துக்கு முன்பதாகவே நாம் அந்த இடத்துல நாம் ரீச் பண்ண வேண்டும். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு முன்பதாக, ஃப்ளைட்டு காலையில் 4 மணிக்கு ஃப்ளைட்டுனா நீங்கள் காலையில் அதிகாலையில் 2 மணிக்கு நீங்கள் அந்த செக்இனில் இருக்கணும். செக்இனில் இல்லைன்னா என்ன ஆகும்? கேட் ஒன்று இருக்குது. அந்த கேட்டில் என்ன பண்ண மாட்டான்? உங்களை உள்ள அனுமதிக்க மாட்டான். நீங்கள் எதை மிஸ் பண்ண போகிறீங்க? ஃப்ளைட்டை மிஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் கன்வீனியண்ட்டாக மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் என்றால் அதுதான் சபையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இங்கே நீங்கள் லண்டனுக்கு போகிறது, இன்றைக்கி எல்லாம் சபைக்கு பாஸ்டர் ஜெபிங்க, நல்லா யூகேயில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், அயர்லாண்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், கத்தரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்.
உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி உலக பிரகாரமாக இருக்குது மாத்திரமல்ல, நம்முடைய ஆப்பர்ச்சுனிட்டி சியோனும் எருசலேம் போகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? எத்தனை மணி நேரம் முன்னாடி வரணும் சொல்லுங்கள்? எத்தனை மணி நேரம் முன்னாடி வரணும்? அரை மணி நேரம் வந்தால் போதுமா? நான் சொல்கிறேன், சில ஆவிக்குரிய சபைகளில் நான் பார்த்து அனுபவித்து சொல்கிறேன். சனிக்கிழமை நைட்டு உட்காந்துருப்பாங்க, நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. ஆண்டவரே எங்களோட பேசுங்க, ஜனத்தோடு பேசுங்க. பாளையத்துக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எல்லா ஜனங்களும் தேவனுக்காய் காத்திருந்தாங்க, உபவாசத்தோடு காத்திருந்தாங்க. இன்னைக்கு சபையில் அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை, சபையில் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக காத்திருப்பாங்க, ஆண்டவரே எங்களோடு பேசுங்க என்று சொல்லி அநேக அங்கே விசுவாசிகள் எல்லாம் காத்திருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக உங்கள் வாஞ்ச என்னவா இருந்துச்சு? ஓய்வு நாள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டவரே வல்லமையாக இருக்கணும். அப்படி ஜெபிச்சிங்கன்னா இங்கே என்ன நடக்கும்னா, அக்னிமயமான தீப்பொறி எப்படி இருக்கும்? ஃபயர் இருக்கும். நம்ம அப்படியான அனுபவம் இல்லை. நம்ம ஞாயிற்றுக்கிழமை வருகிற டைமை நான் இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாரும் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. 10 மணிக்கு ஆராதனை இருக்கிறதுலே ரொம்ப லேட்டாக ஆரம்பிக்கிற சபை நம்ம சபை தான். எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோம்? 10 மணிக்கு. அப்போது சிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, இல்லாட்டி பிரதர்ஸ் எல்லாம் இருப்பாங்க வீட்டில். என்னுடைய மனதில் தோன்ற விஷயம், காலையில் எந்திரிச்சு 10 மணி ஆராதனைக்கு போகிறதுக்கு வீட்டில் என்ன பேசிப்பீங்கன்னு தான் யோசிக்கிறேன். ஆவிக்குரிய விதத்தில் எதாவது பேசிப்பீங்களா? இல்லை நமக்கு நேரம் 10 மணிக்குனா இன்றைக்கி நம்ம அட்லீஸ்ட் ஒரு 9 மணிக்காவது நம்ம போயிடலாம், ஜெபிக்கலாம். போயிட்டு நம்ம இப்போ எல்லாருக்கும் கன்வீனியண்ட்டாக ஆகாரம் கூட சபையில் என்ன பண்ணுறோம்? ஒழுங்கு செய்து வச்சுருக்கிறோம். அப்போ வீட்டில் சாப்பாடு கூட என்ன செய்ய வேண்டாம், மதியான சாப்பாடு. அப்போ அப்படி இருந்தும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சபைக்கு லேட்டாக வருவது அது சரியான காரியம் இல்லை. நான் வசனத்துக்கு நேராக போகவே இல்லை. சாதாரணமாக சபையில் நாம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மாதிரியாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. மீட்டிங்ஸை மிஸ் பண்ணாதீங்க. 2வது, சபையில் இருக்கிறதான நேரத்துக்கு, சரியான நேரத்துக்கு நீங்களே சுயம் ஆரம்பிச்சு பாருங்கள். இன்றைக்கி கர்த்தர் வருகையில் வந்தீங்கன்னா லேட்டாக வந்தவங்க யாராவது போவீங்கன்னு நினைக்கிறீங்களா? அங்கே கூட லேட்டாக போகக்கூடாது. எங்கே லேட்டாக போகக்கூடாது? எக்கால சத்தம் ஊதி அங்கே ஆண்டவர் கூப்பிட்றாருன்னா, இருங்க கொஞ்சம் சில வேலைகள் இருக்குது முடிச்சுட்டு வரலாம், அங்கே முடியாது. அப்போது பரலோகமாய் நாம் மாறப்பட வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் என்கிறதான அந்த ஆஃபரிங்கில் நாம் எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மாதிரி சபை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று குதிக்கிற அனுபவம் மாத்திரமல்ல, ஒரு மாதிரி சபை சுவிசேஷ சபையாக இருக்கும். அநேகருக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்கிறதான வாஞ்சை குடிக்கொண்டிருக்கிற ஒரு சபையை தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். இன்னைக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாதபடிக்கு முடவனாயிருப்பாய் என்றால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்தும்படியாக, ஓ ஹல்லேலூயா, கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மோடு கூட இடப்படும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், நீ உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இதுதான் தேவன் உயிர்த்தெழுந்த பொழுது கொடுத்ததான பிரதான ஒரு கட்டளையா இருக்குது. என்ன கேட்கிற சகோதரா சகோதரி, சுவிசேஷம் சொல்லாதபடிக்கு நீ சபையில் இருப்பாய் என்றால் நீ மாதிரி சபை அல்ல. அநேகருக்கு நீ சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு கருவியாக தேவன் எடுத்து பிரயோஜனப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சுவிசேஷ பாரம் எனக்கு வேணும். எத்தனை பேர் வேணும்னு சொல்றீங்க? கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சபைக்கு வரும்போது தனியாக வரக்கூடாது. எப்படி வரணும்? ஆத்துமாக்கள் அழிவுக்கு சென்று கொண்டிருக்கிறதான ஆத்துமாக்களை தேவ சமூகத்தில் கொண்டு வரணும். அப்புறம் சபை கொடுக்கறதுல உற்சாகமாக இருக்க வேண்டும். நான் சொன்ன நேரத்தை நீங்கள் கொடுக்கணும். அதே சமயத்தில் நம்முடைய ஃபுட் கமிட்டியோட காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ குறைவுபட்டிருக்கிறோம் என்பதை நான் அந்த சகோதரர் அந்த போஸ்டில் நான் பார்த்தேன். உற்சாகமாய் நம்ம கொடுக்கக்கூடிய, அது பொருளாதார விதமாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம். சபை என்ன இருக்கணும்? எல்லாத்துலேயும் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.
Praise the Lord. சபை மற்ற எப்படியாக மாதிரியா இருக்க வேண்டும்? வேத வசனத்தை கேட்டு வேத வசனத்தைப்படி ஜீவிக்கிற ஒரு சபை தான் தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு வேத வசனத்தை கேட்டு அது நம்முடைய அறிவின் அளவில் மாத்திரம் வைத்துக்கொண்டு நம்முடைய ஜீவியம் இஷ்டமில்லாமல் வாழும் என்றால் தேவன் அதை விரும்புகிறதில்லை. இன்னைக்கு நம்ம வாயின் வார்த்தையும் நம்முடைய ஜீவியத்தையும் தேவன் விரும்புகிறபடினால் நான் கர்த்தர் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நிறைய பைபிள் படிப்பு இருந்துருச்சு, சுபாவத்தில் எந்த ஒரு மாற்றம் இல்லையே. சொல்கிறேன் இல்லையா, நல்லா அந்நிய பாஷையில் ஜெபிச்சுட்டு கொழாடியில் போய் நல்லா கெட்ட வார்த்தை பேசினா அது என்ன அபிஷேகம் அப்படிங்கிறது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது நம்முடைய ஜீவியத்தில் ஒரு மாற்றம் இருக்கணும், சுபாவத்தில் ஒரு மாற்றம் இருக்கணும். உனக்குள்ள அன்பு இல்லைன்னா உன்னுடைய அபிஷேகம் கைத்தாளம் போடுகிறதான ஓசை என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஒரு மாதிரி சபை தேவன் நியமித்திருக்கிறதான ஊழியக்காரர் சொல்கிற வார்த்தைக்கு என்ன பண்ணுவாங்க? கீழ்பட்டிருப்பாங்க. இப்போ என்னென்னா ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு. என்னென்னா நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு என்ன பண்ணுவோம்? ரிவர்ஸில் தான் செய்வோங்கிற ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு. வெள்ளை போட்டு வரேன்னு சொன்னால் அன்றைக்கி தான் கருப்பு போட்டு வருவாங்க இல்லையா? இது என்னது? ஒரு ட்ரெண்டு. அப்போது என்ன ஊழியக்காரன் சொல்கிறாங்களோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க? ரிவர்ஸில் யோசிக்கக்கூடிய விஷயம். நம்ம என்ன பண்ண வேண்டும்? மற்றவங்களுக்கு நம்ம ஏன் இன்றைக்கி எல்லாரும் வெள்ளை உடுக்கணும் எதுக்கு சொல்கிறோம்? நமக்குள்ளே என்ன இல்லை, எந்த ஒரு பாகுபாடு இருக்கட்டும். எல்லாருக்குமே இந்த பட்டுலாம் உடுத்திட்டு வரக்கூடாது, மினுக்கிட்டுலாம் வரக்கூடாது. தேவ சமூகத்தில் எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? தாழ்மை தரிக்கணும். நமக்குள்ள ஜாதியோட விஷயம் இல்லை, மேல் ஜாதி இல்லை, கீழ் ஜாதி இல்லை. நமக்குள்ளே என்ன இருக்குது? எல்லாருக்கும் ஒரு மனத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் என்ன பண்ணுறோம்? வெள்ளை ட்ரெஸ்ஸை போட சொல்கிறோம். ஃபேன்சி ட்ரெஸ்லாம் வேண்டாம். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் பாருங்கள், புறஜாதிகள் கோயிலுக்கு போகிறாங்க, எவ்வளோ பக்தியாக போகிறாங்க பாருங்களேன். அங்கே போர்டு போட்டிருக்காங்க வெளியில், எப்படி நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம சர்ச்சில் நம்ம என்னென்னா கிரேஸ்னு ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? கிருபையை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? இஷ்டப்படி வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். நமக்கு தேவன் சில சட்டத்திட்ட ஒழுங்குகளை கொடுத்துருக்கிறார். அது வேத வசனத்தின் ஆதாரத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்மை நாமே மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். நம்முடைய ட்ரெஸ்ஸில் கூட மற்றவங்க யாரும் எடறி போகக்கூடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோபு சொன்னது போல கண்ணோடு உடன்படிக்கை பண்ணணும்னு முதலாவது ஆண்டவர் சொல்கிறார். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு நீ பார்ப்ப என்றால் ஹிருதயத்தில் என்ன செய்தாயிற்று? என்ன செய்தாயிற்று? சத்தமாக சொல்லுங்கள், என்னாச்சு? வாலிபர்சன் சொல்லுங்கள், என்னாச்சு? செய்யாது. அப்போ அதை செய்து தூண்டக்கூடிய ஒரு கருவியாக இருந்துச்சுன்னா உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது யோசிச்சுப்பாங்க. மற்ற ஜனங்களுக்கு நம்ம யாராக இருக்கிறோம்? நீங்கள் தேவனுடைய, நீங்கள் எல்லாம் யாரு? சத்தமாக சொல்லுங்க, நீங்கள் எல்லாம் யாரு? தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள்ள யார் ஜீவிக்கிறா? தேவன் ஜீவிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கிட்ட இருக்கிறார். அப்போ நம்முடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். உள்ளான ஆலயமும் வெளியான அனுபவத்திலும் கூட மற்ற யாருக்கும் எடர்ச்சியாக இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அந்த டைட்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டு, இப்போ பசங்க நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வாட்டி டூர் போகும்போது ஒரு பேண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. என் கூட ஒரு அவுட்ரீச் வெளியில் இவாஞ்சலிசம் போயிட்டு இருக்கும்போது கிணத்துல எல்லாம் குதிச்சு நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா குளிச்சுட்டு ஒரு பையனை நோட் பண்ணேன். அந்த பையன் இங்கே இல்லை. அந்த பையன் கையில் 2 கவர் வச்சுருந்தான். நல்ல கவர். எதுக்குற அந்த கவருனா பேண்ட்டு போடுறதுக்கு. என்னது? அந்த கவரை காலில் கட்டிக்கிறேன். ஏன்னா அந்த பேண்ட்டு கீழே பயங்கர டைட்டு, அது லெக்கிங்ஸ் மாதிரி இருக்குது, கேர்ள்ஸ் போடுற லெக்கிங்ஸ் மாதிரி இருக்குது. அந்த பையன் என்ன பண்ணுறான்? பிடிச்சி இழுக்கிறான். எதில் இழுக்கிறான்? கவர், ஒரு பாலித்தீன் கவரை காலில் கட்டிட்டு அது உள்ளே சாதாரணமாக ஏறாது. ஊழியம் பண்ணுற இடத்துல இப்போது பிள்ளைகளும் சரி, நம்முடைய சரீர அமைப்பில் இருக்கிறதான எந்த ஒரு காரியம் யாருக்கு ஆப்போசிட்டான பர்சனுக்கு அது இடர்ச்சியாக இராதபடிக்கு சபையில் நாம் அதிகமாக பயபக்தியை நாம் வெளிப்படுத்துகிறா இருக்க வேண்டும். பயத்தோடு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். பக்தியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வெள்ளை வாங்க முடியலன்னா சொல்லுங்கள். சோத்திரம். என் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசுங்க. சோத்திரம், வாங்கி தரேன். தயவு செஞ்சு நமக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? எந்த ஒரு வேற்றுமை இருக்கக்கூடாது, எந்த வித்தியாசம் இருக்கக்கூடாது. வருகிற வாரங்களில் எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஸ்கூலில் யூனிஃபார்ம் போடலாம். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? எல்லாம் ஸ்கூல் படிச்சிருக்கீங்களா?
ஸ்கூலில் பிடி சார் ஒருத்தர் வெளியே நிற்பார். ஸ்கேலை என்ன பண்ணுவாங்க, எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்கேலு இப்படி அடிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, தலை கீழே இப்படி வச்சு என்ன பண்ணுவாங்க, கையை காட்டுன்னுவாங்க. லேட்டாக வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்டை மூடிட்டு செக்யூரிட்டி எழுத்துல நினைப்பான், லெட்டர் எழுதி கொடுக்கணும். நாம் இதெல்லாம் சர்ச்சில் ஃபாலோ பண்ண நல்லாயிருக்கும். ஏன்னா இதெல்லாம் யார் தெரியுமா கொண்டு வந்தால், சுவிசேஷம் சொல்லி ஸ்கூலாக ஸ்தாபிச்சதெல்லாம் யார், கிறிஸ்துவ ஸ்கூலெல்லாம் மிஷினரிமார் செஞ்சாங்க. அவங்க கொண்டு வரும்போது நமக்கு என்ன, இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க கிறிஸ்டியன் ஸ்கூல் போனோம், அங்கே என்ன சொல்லி தருவாங்க, என்ன சொல்லி தருவாங்க. அப்போ சர்ச்சில் இன்னும் எவ்வளோ அதிக டிசிப்ளின் சொல்லி தரணும் இல்லையா? வேத வசனத்தை சொல்லி கொடுக்குற சபையில் எவ்வளோ அதிக டிசிப்ளின் இருக்கணும். அப்போது சர்ச்சு கேட்டில் யார் இருக்கணும், யார் இருக்கணும், ஒரு அடுத்த வாரம் யாரை வச்சிடலாம், அந்த வாட்ச்மேனை காட்டிலும் ஒரு பரலோக தூதன்கிற வாட்ச்மேன் அங்கே எப்பவுமே நோட் பண்ணிகிட்டு இருப்பான். இன்றைக்கி லேட்டாக வந்தவங்களோட பேர் எதில் இல்லை, ரெஜிஸ்டரில் இல்லை. தேவ சமூகத்தில் நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு ஒரு விளையாட்டாக தோணலாம், ஆனால் இதுதான் யதார்த்தம். கர்த்தருடைய சமூகத்தை அலட்சியமாக எண்ணாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தை பயத்தோடும் பக்தியோடும் தேவனை நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு தேவன் ஒரு கிருபை கொடுத்துருக்கிறார். வளர்ந்து வரும்போது எப்படி எல்லாம் பிள்ளைகளை நடத்தணும். ட்ரெயின் அப் யுவர் சில்ட்ரன் இன் த வே டு கோ என்று சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சிறு குழந்தையிலிருந்து எப்படியாக, இன்றைக்கி உங்கள் பக்கத்தில் பசங்க உட்காந்துருக்காங்கன்னா கைத்தட்டலைன்னா அதை கண்டிக்கிறது யார்? பாட்டு பாடும்போது கைத்தட்டலை அப்படின்னா யார் கண்டிக்கணும்? பாஸ்டர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இல்லையா? யார் கண்டிக்கணும்? பேரண்ட்ஸோட உத்தரவாதம் அது. பிள்ளைங்க வந்து இஷ்டப்படி இருக்கிறாங்கன்னா பின்னாடி அதுக்கு உதாரணத்துக்கு வாலிப பசங்க இருக்கிறாங்க, சின்ன பசங்க யாராவது சரியாக ஆராதிக்கலைன்னா அதை கூட இருக்கவங்க என்ன பண்ணணும், அதை கூட சொல்லி என்ன பண்ணணும், சொல்லணும், மௌனமாக இருக்கக்கூடாது. அப்போது நம்ம பிள்ளைங்க பார்க்குறாங்க, யாரை பார்க்குறாங்க, அப்பா அம்மாவே லேட்டாக வராங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இனி ஒரு அரை மணி நான் இப்போ இருக்கிற சந்ததி பயங்கரம். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ, நீங்கள் 5 அடி பாஞ்சிங்கன்னா அவங்க எத்தனை அடி பாயிறாங்க, 10 அடி பாயிறாங்க, 15 அடி பாயிறாங்க. நீ அரை மணி நேரம் லேட்டாக வந்தனா அவன் கடைசியில் ஆசீர்வாதத்துக்கு தான் வருவான், இல்லை சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வருவான். அதனால் மாதிரியாக அப்போது பிள்ளைகள் வந்து, ஆனால் ஜெப குறிப்பு எப்படி இருக்குது, பாஸ்டர் பிள்ளைங்க கீழ்ப்படியவே மாட்டுறாங்க. நீ முதல்ல கீழ்ப்படி, நீ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடு. அப்படி கொடுக்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. சில காரியங்களை சொல்கிற சபைங்கிறது சில ஒழுங்குகள்லாம் இருக்குது. என்றைக்குமே தூக்கி மடியில் வைக்காதவங்க சர்ச்சில் தான் அந்த ஆராதனை வரையும் கையில் சொல்லணும், கீழே உட்காந்து கைத்தட்டி என்ன பண்ண ஆராதிக்கணும். அப்போ தான் என்ன பண்ணக்கூடாது, வளர்ந்த பிள்ளைங்களெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, மடியில் சபையில் வச்சு இருக்கக்கூடாது. சொல்லுது புரியுதா ஜார்ஜ், புரியுதா? வளர்ந்த பிள்ளைங்களை என்ன கூடாது, மடியில் வச்சு கொஞ்சம் இடமா இது இல்லை, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளை உட்கார்ந்து என்ன பண்ண வேண்டும், அவளை நாம் கண்டிக்கிறது நம்முடைய விஷயமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்பப்போ எந்திரிச்சு வெளியில் போகிறது. இங்கே எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கிறேன், ஒருத்தர் கூட ஆராதனை முடிகிற வரை வெளியில் போகவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக நான் கர்த்தரை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பப்போ வெளியில் போகிறது, திருப்பி உள்ளே வர்றது, வெளில வர்றது, இருக்கிற 3 மணி நேரத்தை நம் கர்த்தருக்காக நாம் எப்படியாக நம்ம செலவிடுகிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக சில நேரத்தில் போக விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்துக்கோங்க வசனத்தை, 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். செய்தி நான் இனியும் போல, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு முன்னுரையாக ஒரு கைட்லைன்ஸ் தான் கொடுத்தேன். அதுலேயே நீங்கள் எல்லாருமே டைம் ஆகிடுச்சு யோசிக்கிறீங்க. 1 தெசலோனிக்கேயர் 1:7. ஒன்று தெசலோனிக்கேயர் 1:7. ஒன்று தெசலோனிக்கேயர் 1:7 மறுபடியும் வாசிங்க. இங்கே இருக்கிறதான தெசலோனிக்கே சபை குறித்து பவுல் எழுதுகிறார். அங்கே சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, நீங்கள் இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் ஆகாயிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் என்னவா இருக்கீங்க, ரோல் மாடலாக இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இருக்க வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது,
நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் ஆகாயில் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியானிகள். என கேட்கிற சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு தேவன் எப்படியாக மாதிரியா இருக்க விரும்புகிறார்? அந்த வசனத்தோடு நாம் படிக்கும் பொழுது அங்க ஜனங்கள் சொல்லப்பட்டிருக்கு, வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்து அங்க மிகுந்த உபத்திரம் சபைக்கு நேரிட்டது. அந்த உபத்திரம் அங்க பயங்கரமான உபத்திரம் தெசலோனிக்கே சபை போய்கொண்டிருக்கிற நேரத்தில் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மிகுந்த உபத்திரத்தில் கடந்து போய்கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் உபத்திரத்தை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் செய்த ஒரு காரியம் இருக்குது. அந்த காரியம் என்ன? பரிசுத்த ஆவியில் சந்தோஷத்தோடு காணப்பட்டது போல அது விசுவாசிகளுக்கு மாதிரியாய் போனது. என்ன கேட்கிற சகோதரே சகோதரியே, இன்னைக்கு தேவ சமூகத்தில் உபத்திரத்தோடு நீ கடந்து வந்திருக்கிறாயா? பலவிதமான போராட்டத்தோடு கடந்து வந்திருக்கிறாயா? மன கஷ்டத்தோடு, பலவிதமான மரண கட்டுகளோடு, வியாதி தீரா வியாதியோடு கட்டுகளோடு தெசலோனிக்கே சபையை போல நீ கடந்து வந்திருப்பாய் என்றால் பவுல் சொல்லுகிறார், உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியில ஆராதிக்கிற கூட்டம் தெசலோனிக்கே கூட்டத்தை போல இன்னைக்கு பதுவேஞ்சேரி சபையானது உபத்திரம் வந்தாலும் பரிசுத்த ஆவியில தேவ சமூகத்தில் அகமகிழக்கூடிய ஒரு கூட்டமாக இன்னைக்கு தேவன் நம்மை மாற்றுவாராக. ஓ பிரைஸ் தி லார்ட். நமக்கு வருகிற உபத்திரத்தை நாம் பார்க்க வேண்டாம், யோர்தானை பார்க்க வேண்டாம், செங்கடலை பார்க்க வேண்டாம், எரிகோ கோட்டையை பார்க்க வேண்டாம். அதன் மத்தியிலே இதோ நீதியின் வலது கரம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. வழி இதுவே என்று கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்தி பரிசுத்தாவின் சந்தோஷத்தில் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோக்கு எவ்வளோ உபத்திரம் வருகிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பரிசுத்தாவின் சந்தோஷம். பலன் அல்ல, பரிசுத்தாவின் சந்தோஷம். நீதிமானுக்கு வருகிற உபத்திரம் எவ்வளோ இருக்கும்? ஒன்றா ரெண்டா? எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ இருக்கும்? இன்னைக்கு பல உபத்திரவப்பட்டு தேவ சமூகத்தில் இன்னைக்கு வந்து அந்த உபத்திரம் வந்தாலும் பரவாயில்லைங்க, எனக்கு பரிசுத்த ஆவியில தேவ சமூகத்தில் அகமகிழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு. ஹல்லேலூயா. தெசலோனிக்கே சபை இப்படிப்பட்ட சபையா இருந்து எப்படியா இருந்தாங்க? ஒரு மாதிரியா இருந்தாங்க. ஷாத்ராக் மேஷாக் அப்னேகோ கூட கர்த்தர் விடுவிச்சாலும் சரி விடுவிக்கலாலும் சரி, ஓ ஹல்லேலூயா, நீ சொன்ன அந்த பொற்சலை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்னது போல இன்னைக்கு நாமும் உபத்திரத்தின் மத்தியில் நாம் பரிசுத்த ஆவியில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறபடினால் நான் கர்த்தரை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமாக ப்ரொமோஷன் கிடைச்சா மட்டும் நல்ல பாட்டு படிக்கிறது அல்ல, நல்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சு இல்லை குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த 2 வாரம் பயங்கரமாக இருக்கும். அந்த கல்யாணத்தினால வந்த மனைவினால் வந்த பிரச்சனை வந்த உடனே அந்த சந்தோஷம்லாம் போய் இப்போ என்னாச்சு? அப்படியே குறைஞ்சு சந்தோஷம்லாம் போய் என்னாச்சு? அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. குழந்தைக்காக முட்டி மோடி ஜெபிச்சு குழந்தை பிறந்தாச்சு, இப்போ குழந்தையினால் வர பிரச்சனை என்னாச்சு? அப்படியே சந்தோஷம் எல்லாம் போச்சு. ஆனால் இது யதார்த்தமான கிறிஸ்துவ ஜீவியம் அல்ல. யதார்த்தமான கிறிஸ்துவ ஜீவியம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கடினமாக போயிட்டுருக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நிறைவாய் போய் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனோக்கு போல வாழுங்க. ஏனோக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவன் கர்த்தரோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருந்தது போல இன்னைக்கு எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம், எவ்வளோ ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கலாம், எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம். அது மத்தியில் இந்த தெசலோனிக்கே சபையை போல நாம் மாதிரியாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:12. வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் be a role model for the church.
சபைக்கு நீங்கள் ஒரு மாதிரியா இருக்க வேண்டும். என்ன விஷயத்துல மாதிரியா இருக்க வேண்டும்? இன்னைக்கு வாலிப பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும், சகோதரா சகோதரி, உங்களை கேட்கிற உன்னுடைய வார்த்தை கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? இல்ல வம்பும் புத்தீனமான பேச்சும் உன்னுடைய வாயிலிருந்து பெறப்பட்டு கொண்டிருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், வம்பும் புத்தீனமான பேச்சும் தகாதவைகள் சோத்திரம் செய்தலே தகும். நம்முடைய வாயிலிருந்து என்ன வரணும்? எப்பவுமே என்ன வரணும்? சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். தேவன் என்ன பண்ணணும்? எப்பவுமே மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம், 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 சோத்திரம். இப்போ இங்கே அப்படியே சோத்திரம் இறங்கிட்டே போகுது. ஆனால் பரலோகம் அப்படி இல்லை. எப்பவுமே தேவன் என்ன பண்ணிக்கொண்டே இருப்போம்? துதிச்சு கொண்டே இருப்போம். அந்த ட்ரைனிங் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ நம்ம எப்பவுமே நம்ம தேவனை சோத்தரிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இங்கே 1 தீமோத்தேயு 4 சொல்லப்பட்டிருக்கு, உன் வார்த்தை எப்படி இருக்கு? சோத்திரம் சொல்லக்கூடிய ஒரு நபர் கெட்ட வார்த்தை அவங்க வாயில் வரவே வராது. கெட்ட வார்த்தை உன் வாயில் அதிகமாக வருதுன்னா என்ன அர்த்தம்னா, உன் வாழ்க்கையில் சோத்திரம் குறைவாக இருக்குது, அபிஷேகம் குறைவாக இருக்குது. உன் வார்த்தையினாலும் நடக்கையினாலும் அன்பினாலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வாலிப பிள்ளைகளை மாதிரியாக இல்லாதபடிக்கு பல கோணங்கள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தேவ சமூகத்தில் அப்படியே சரண்டர் ஆயிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய பலத்த காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க எல்லாம், ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகளில் ஒரு மாற்றத்தை தாங்க, நடக்கையில் ஒரு மாற்றத்தை தாங்க, அன்பு தேவையில்லாத மனிதர் மேல் உள்ள அன்பு அல்ல கர்த்தாவே, உண்மையில் ஒரு அன்பினால் நிரப்புங்க, ஆவியில் நிரப்புங்க, விசுவாசத்தில் நிரப்புங்க, கற்பில் உங்களுக்கு மூக்காக ஊழியம் செய்யும்படியாக, விசுவாசிகளுக்கு மாதிரியாக நாங்கள் நிற்கும்படியாக தேவன் எங்களை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது உண்மையாகவே தேவன் நம்மை தகுதிப்படுத்த வல்ல நல்ல தேவனாக இருக்கிறார். அப்போ தெசலோனிக்கே சபை உபத்திரவத்தில் மாதிரியாக இருந்தாங்க. அதே போல தீமோத்தேயுவும் என்ன பண்ணுறாங்க? பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், வாலிபனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், நீ எப்படி இருக்கணும்? விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நாம் எப்படியாக மாதிரியாக இருக்க வேண்டும்? முதலாவது ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும். அப்படியாக யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரம் 34-35. நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று நாம் படிக்கிறோம். இன்னைக்கு சபையில் நமக்குள்ளாக யதார்த்த ஒருமன ஒற்றுமை இருக்கா? சுயம் நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி பிரைஸ் தி லார்ட் எல்லாரும் சர்ச்சுக்குள்ளே வரும்போதே எல்லாரும் ஒவ்வொரு ஆங்கிளில் தான் ஒவ்வொருத்தரோட ஃபேஸ் இருக்குது. பார்த்து யாருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு மாத்திரம் என்ன பண்ணுறோம் நம்ம? பிரைஸ் தி லார்ட். சில பேர் நோட் பண்ணி வச்சுருக்கலாம், இவங்களாம் நம்ம செட் ஆகாது, இவங்களுக்கு என்ன சொல்லக்கூடாது? என்ன சொல்லக்கூடாது? பிரைஸ் தி லார்ட் சொல்லக்கூடாது. நம்ம அவங்க இப்படி பார்த்தா நம்ம பார்க்காத மாதிரி இப்படி போயிடணும். துஷ்டனை கண்டா தூர விலகு. சபையில் உனக்கு கொடுத்துருக்குறது யார்? விசுவாசி. அவங்கள நீ என்ன பண்ணணும்? யாருக்குள்ளே கொண்டு வரும்? அன்பினால் நீ என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ளே கொண்டு. அப்போ நம்ம யாரையுமே என்ன பண்ணக்கூடாது? நீ மனம் உவர்ந்து எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? கனம் பண்ணுவதில் என்ன பண்ணணும்? முந்திக்கொள்ளணும். பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் எல்லாம் கவனிங்க. ஒரு ஆள் விசுவாசியை பார்த்தா முதல்ல என்ன பண்ணணும்? விசுவாசியை பார்த்தா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? சோதரம் சொல்லணும். நம்ம ஒரு விசிட்டிங் வீட்டுக்கு போகும்போது சில பிள்ளைகள் பார்க்கும்போது சோஃபாவில் டிவி பார்த்து உட்காந்துருப்பாங்க. பாஸ்டர் உள்ளே வந்தாங்களா, சிஸ்டர் உள்ளே வந்தாங்களா, ஒன்றுமே. இவங்க வீட்டில் அம்மா அப்பாவும் வந்து சண்டை போடுவாங்க. பாஸ்டர் வந்திருக்காங்க, பாஸ்டர் வந்திருக்காங்க. அவனோட மைண்ட் என்ன இருக்கும்? ஃபுல்லாகவே டிவிலையும். சில பேர் மொபைல்லேருந்து கொண்டு வரணும் அவங்கள மீண்டு. எதில் மறித்திருக்கிறாங்க இப்போது? மொபைல் ஃபோனில். ஃப்ரீ ஃபயரும் ஹெல் ஃபயரும் பப்ஜியும் பல காரியங்கள் இருக்குது. இதில் என்ன இருக்குது? ஃபுல்லாக இப்போது நேரம் கவனிங்க. மொபைலை கொடுக்கறது வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு கத்தி எடுத்து கொடுக்குற மாதிரி. பிள்ளைகளை மொபைலை கொடுத்து தயவு செஞ்சு வளர்க்காதீங்க. ஒரு காலேஜெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் கொடுக்கலாமான்னு யோசிக்கலாம்.
பிள்ளைகளை வந்து ஸ்தோத்திரம், இப்போ எங்கேயாவது சாப்பாடு சாப்பிடலாம், முதல்ல எது கொடுக்குறோம்? ஃபோன் எடுத்து கொடுத்துட்றோம். ஒரு முடி வெட்டுற கட்டில் தலை முடி வெட்டும் போது பிள்ளைங்க சொல்லி உட்கார வைக்கணும். தலையில் ஒரு கொட்டி என்ன பண்ணணும்? ஒழுங்காக உட்காரன்னு சொல்லணும். நீங்கள் ஆனால் பாருங்கள், அப்படி ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடிய பிள்ளைங்க கையில் ஒரு ஃபோன் கொடுத்து பாருங்கள், அவன் தலையில் என்ன முடி வெட்டினாலும் பரவாயில்ல, செல்ஃபோன் ஃபுல்லாக முடியாக இருக்கும். அவன் என்ன பார்த்துட்டு இருப்பான் ஃபுல்லாக. ஹோட்டலில் போய் பாருங்கள், ஹோட்டலில் பசங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க, யாருமே பசங்க எல்லாம் சைலண்ட்டு. அந்த காலத்தில் பாருங்கள் எல்லாம் சத்தம் போடுவாங்க, பிள்ளைங்க அங்கேயும் ஓடுவாங்க. இப்போ விளையாட்டுங்கிற விஷயமே இல்லை, எல்லாம் என்ன இருக்காங்க? ஃபுல்லாக அடிக்ஷனில் இருக்கிறாங்க. அப்போது ஸ்தோத்திரம், சபையில் வந்திருக்க நாம் எல்லாரும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும், அதனால் நீங்கள் என்னுடைய சீசல் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நாம் அன்பிலே குறைவுபட்டிருக்கிறோம். எபேசி சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஆதியில் கொண்டிருக்கிற அன்பை நீ இழந்து போய்விட்டாய், அந்த இழந்து போனபடினாலே விளக்கு தண்டிலிருந்து கர்த்தர் உன்னை நீக்கி போடுவார் என்று வசனம் சொன்னது போல இன்றைக்கி ஆதி அன்பை நாம் இழந்து போயிருப்போம் என்றால், ஆண்டவரே அன்பிலே என்னை ஒரு மாதிரியாக மாற்றுங்க. ஆண்டவரே சத்துருக்களின் மேலே அவங்களை சபிக்கிறவர்களுக்கு ஆஸ்வதிக்கும்படியாக, சத்துருவுக்கு போஜனம் கொடுக்கும்படியாக, அப்படியாக என் அன்பினால் நிரப்புங்க என்று சொல்லும்பொழுது உண்மையாகவே தேவன் நம்மை அன்பினால் நிரப்புவாராக. ஹல்லேலூயா. தேவ அன்பு இருந்தால் சிலுவையில் கூட ஆண்டவர் அங்கே கல்லனை கத்தர் அவர் பரலோகத்துக்கு கொண்டு போனார் இல்லையா? ஜனங்களை பார்த்து பிதாவைகளுக்கு மன்னியும் என்று சொன்னார் இல்லையா? ஸ்தேவானுக்கு அந்த அன்பு இருந்தது. இன்றைக்கி நாம் அந்த அன்பில் குறைவுபட்டிருப்போம் என்றால், ஒருவர் மேல் ஒருவர் அன்பாக இருக்கிறதுக்கு ஒரு பிரதான கட்டளையாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு பாட்டு இருக்குது, அன்பே பிரதானம். தெரியுமா அந்த பாட்டு? பாருங்களா? அன்பே பிரதானம் சகோதர அன்பே அன்பே பிரதானம் சகோதர அன்பே. பாட்டு நல்லா இருக்கு, ஆனால் ஜீவியம் தான் அதுக்கு என்ன இல்லை, பாட்டோட செட் ஆகலை. ஆனால் இன்னைக்கு போகும்போது எல்லாருக்குமே நல்ல ஒரு ப்ரைஸ்லாம் சொல்லுங்கள், பரிசுத்த முத்தம் கொடுங்க எல்லாருக்குமே, எல்லாரும் அன்பினால் அரவணைங்க. பலரும் பலவிதமான பிரச்சனையோட சபைக்கு வரும்பொழுது அந்த பிரச்சனையை அறிந்தவர்களாக அவர்களை அன்பு செலுத்துவது ஒரு பிரதான கட்டளையாக இருக்கிறது. ரெண்டாவது, சபையில் முதல் என்னவாக இருக்கணும்? அன்பில் மாதிரியாக இருக்கணும். ரெண்டாவது, நாம் எதற்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தத்தில் மாதிரியாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3-7 வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் இங்கே நாம் பார்க்குறோம், தெசலோனிக்கே சபைக்கு தேவன் சொல்கிறார், நீ எதற்கு மாதிரியாக இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் தேவன் ரெண்டாவது விஷயத்தில் தேவன் சபைக்கு சொல்கிறார், நீ எதில் மாதிரியாக இருக்க வேண்டும்? பரிசுத்தத்தில் மாதிரியாக இருக்கணும். அதுக்காக தேவன் சொல்கிறார், அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, அதை என்ன பண்ணணும்? ரூல் பண்ணணும். உன்னோட சரீரத்தை என்ன பண்ணணும்? பரிசுத்த சிந்தைக்கு நேராக. இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறுதலும் தன் சகோதரனை வஞ்சியாமல் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடி இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதி சரிக்கட்டுகிறார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, சத்தமாக வாசிங்க எல்லாருமே, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு வேணும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகணும். இதுதான் தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு பாவ ஜீவியத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது.
தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்தாவே நமக்கு தந்தரில்ல தேவனை அசட்டைப்படுகிறார். இன்னைக்கு பரிசுத்த ஜீவியம் வேண்டாம், நான் பாவ வாழ்க்கையில் நான் வாழ்ந்துடுறேன், நான் வேசியமா பாருங்க, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லப்பட்டிருக்கு. வாலிபருக்கு மாத்திரமல்ல, கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்லுகிறேன், வேலை ஸ்தலத்தில் சோத்ரம் பிரைஸ் தி லார்ட், மனைவிக்கு தெரியாத காரியங்கள், அதே போல புருஷனுக்கு தெரியாத காரியங்கள், பிரைஸ் தி லார்ட், இப்படி எல்லா ரகசிய பாவம், வெளியான பாவம், இந்த பாவம் நம்மை ஆண்டு கொள்ளாதபடிக்கு வேசி மார்க்கத்துக்கு யோசேப்பு எப்படி விலகி ஓடினது போல, போத்திபாரை போல பலரும் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்டவருக்கு நேராக வரும்பொழுது அவன் அந்த இடத்தை விட்டு ஓடினது போல, இன்னைக்கு தேவ சபையே, வாலிப சகோதரனே சகோதரியே, இந்த வேசி மார்க்கத்தை விட்டு விலகி ஓடும்படியாக தேவன் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. அவ பின்னாடி நீ போனா கடைசியில உனக்கு வைத்திருக்கிற இடம் பாதாளம் என்று நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு. மாடை, அடிக்கப்படுகிற மாட்டை இழுத்துக்கு எங்க கொண்டு போறாங்க? நீதிமொழிகள் படிச்சிருக்கீங்களா? எங்க கொண்டு போறான் இப்போ? சோத்திரம். அவன் ஜன்னலோரம் பார்க்குறாளாம், ஜன்னலோரம் பார்க்குறான். வீட்டில் புருஷன் இல்லையா, இப்படிலாம் என்ன பண்ணுறான்? எஸ்எம்எஸும் நிறைய காரியங்கள், வீட்டில் புருஷன் இல்லை, இன்றைக்கி அப்பா அம்மா வீட்டில் இல்லை, இன்றைக்கி என் வீட்டில் யாரும் இல்லை. இதெல்லாம் சொல்கிறது யார்? தேவன் ஏவனாரா? இதெல்லாம் யார் சொல்லியிருப்பா? அதெல்லாம் யார் சொல்லியிருப்பா? சத்தமாக சொல்லுங்கள். பின்னாடி யார் கிரியை செய்வா? பிசாசு. பரிசுத்தமாக தேவன் நம்ம அழைச்சிருக்கிறான்னா, நம்ம எப்பவுமே நம்முடைய சிந்தை எப்படியுமே இருக்கணும், ஆண்டவரே நீங்கள் என்ன பரிசுத்தத்துக்காக நான் அழைச்சிருக்கீங்க, வேசி மார்க்கத்துக்கு எந்த ஒரு காரியத்துக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு தேவன் என்னை காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இப்போ லிவிங் டுகெதர் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் ஏன் பேச வேண்டியிருக்குன்னா, பல காரியங்கள் எல்லாம் இப்போ நடந்து கொண்டிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே 15 வயசு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகி உட்காந்துருக்குறா. அவங்க வீட்டில் என்ன பண்ணுறது தெரியாமல் எங்ககிட்ட ஆலோசனை கேட்கும். நம்ம என்ன சொல்ல முடியும்? 15 வயசு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகி உட்காந்து, 1-2 தான் பரவாயில்ல, இந்த மாதிரி தொடர்ந்து சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்போது பிள்ளைகளுக்காக, தலைமுறைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம ஜீவியத்தில் பரிசுத்தம் என்கிற ஒரு காரியம் இருக்கும் என்றால் நம்முடைய தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்முடைய ஜீவி எப்படி இருக்குதோ அதே போல தான் அவனுடைய சந்ததியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு 1:15 நான் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 1:15, இச்சை என்ன பண்ணுமா? நெக்ஸ்ட்டு இதுதான் நெக்ஸ்ட் நடக்கிறது. ஐயோ பாஸ்டர் அவ்வளோ பிரசங்கம் பண்ணார், அவ்வளோ கண்டிச்சார், இப்போ இச்சை என்ன ஆச்சு? ஒரு நல்ல வசனம் இருக்குது நீதிமொழிகளில், போதகத்தை அசட்டை பண்ணினேன் எனக்கு அப்படிங்கிற வசனம் இருக்கு இல்லையா நீதிமொழிகளில். சபைங்கிற சங்கத்தில் அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. போதகத்தை என்ன பண்ண? வெறுத்தேனே. என்னது? போதகத்தை வெறுத்தேன். வாசிங்க நீதிமொழிகள் 5:12 வசந்த வாசிங்க. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்வதை என் மனதை அலட்சியம் பண்ணிடுச்சே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. அப்போது தேவன் முன்னாடி நம்ம என்ன பண்ணுறாரு? எச்சரிக்கிறார். ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்பதாகவே தேவன் நம்ம எச்சரிக்கும் பொழுது அடிக்கடிக்கு நம்ம கடிந்து கொள்ளப்பட்டு நாம் இருப்போம் என்றால் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவோம் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாக்கோபுல படித்தது போல நாம் மறுபடியும் அந்த யாக்கோபு அந்த 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இச்சையானது இப்போ என்ன பண்ணுது? சொல்கிற பேச்சை கேட்கலன்னா அடுத்தது என்ன நடக்கும்? இச்சை என்ன கிரியை செய்யும்? கற்பந்தரிக்கும். அடுத்தது இந்த இச்சை கற்பந்தரிச்சது தாவீதினுடைய வாழ்க்கையில். ஆண்டவர் அடிச்சிட்டார் ஒரே அடியா.
தேவ சித்தம் இல்லாத ஏதாவது ஒரு காரியம் சம்பவிக்கும் போது தேவன் அதில் பிரியப்படலை, உடனே அங்கே ஒரு பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததை நான் வேதவசத்தை நான் வாசிக்கிறோம். அடுத்தது பாவம் என்ன ஆகுதா? இப்போ வளர்ந்து பூர்ணமாகுது, பெருசாகுது. அடுத்தது என்ன கொண்டு வரும்? மரணம். இதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில் சம்பவிச்சது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தமாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இதை தேவன் விரும்புகிறார். ஒன்று, நான் என்ன சொன்னேன்? நம்ம எதில் நாம் மாதிரியாக இருக்க வேண்டும்? அன்பில் நாம் மாதிரியாக இருக்கணும். ரெண்டாவது எதில் நாம் மாதிரியாக இருக்க வேண்டும்? பரிசுத்தத்தில் மாதிரியாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்க என்று நாம் சொல்லப்பட்டிருக்கு. லேவியர் 20:26 பின்னாடி வீட்டில் வாசிச்சு கொள்ளுங்க. அப்போ எபிரேயர் 12:14 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12:14. பிரைஸ் தி லார்ட். இங்கே படித்தது வந்து எபிரேயர் 12:14 வசனம். யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளமாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. யாவரோடு சமாதானம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறது தான் தேவன் விரும்புகிறார். மூணாவது விஷயம் சொல்ல போகிறேன். ஊழியம் செய்வர்களாக இருப்பது தேவனுக்கு மாதிரியாக இருக்கணும். ஊழியம் செய்யணும். சர்ச்சில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். இப்படியே நம்ம நித்தியத்துக்கு போக முடியாது. நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஊழியம் செய்யணும். ரோமர் 12:11 வசனத்தை நான் வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை நான் வாசித்தோம். ரோமர் 12:11 வசனத்தை தான் நான் வாசித்தோம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்க, ஆவியில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. இதுதான் தேவன் விரும்புகிறார். அசதியாக இல்லாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆவியில் எப்பவுமே எப்படி இருக்கணும்? அனலாக இருக்கணும். ஒரு வாட்டி நல்லா அன்னை பேஷில் ஜெபிச்சு வரங்கள் எல்லாம் கிடச்சி பயங்கரமாக ஒரு 1 வீக் 2 வீக் பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது? இழந்து போயிடுறோம். அப்படி இல்லை. தாவீது கேட்டது போல், ஆண்டவரே நிலைவரமான ஆவியை எனக்கு தாங்க. இனி நமக்கு எப்படிப்பட்ட ஆவி வேணும்? நிலைவரமான. போயிட்டு போயிட்டு வர ஆவி யாருக்கு தெரியுமா? போயிட்டு போயிட்டு யாருக்கு வரும் ஆவி? கவனிங்க. போயிட்டு போயிட்டு வர்றது ஆவி என்ன? சவுல். அது என்ன பண்ணும் தெரியுமா? திடீர்னு ஐயோ பாஸ்டர் உங்களுக்கு நேராக இப்படிலாம் செஞ்சுட்டேனே, மனம் பயங்கரமாக வருந்தி கட்டி பிடிக்கும். இன்னும் என்ன தெரியுமா பண்ணோம்? ஒரு பெரிய ஒரு ஈட்டி எடுத்து என்ன பண்ணோம்? பாஸ்டருக்கு நேராக தூக்கி குத்தி எரியும். சாத்திர. இதுதான் என்ன ஆவி? சவுலோட ஆவி. ஒரு இடத்துல மகனே அப்படின்னு சொல்கிறாரு, இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறாரு? ஈட்டி எடுக்கிறாரு, குத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. சபை விசுவாசிகள் எல்லா நேரத்திலும் அன்பு உள்ளவர்களாக ஈட்டி ஒரு நேரத்தில் இப்போ ஈட்டிலாம் யாரும் எடுக்கிறது இல்லை. வாயின் வார்த்தைகள்லாம் அதை மிசைலை காட்டிலும் பயங்கரம். ஒரு மிசைலோட அவசியமே இல்லை. ஒரு வார்த்தை சொன்னால் இடி உள்ற மாதிரி இருக்கும். நாவும் நெருப்பு தான். அது என்ன கொளுத்துமா? காட்டையே கொளுத்தக்கூடிய அவயமாக இருக்கிறது. என்ன கேட்குற சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆவியில் எப்பொழுதும் அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஆவியிலே அனல் உள்ளவர்களாக இருப்போம் என்றால் அவர்கள் மாத்திரம்தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். இன்னைக்கு உன்னுடைய அபிஷேகம் உன்னுடைய மாறி மாறி இருக்கு. இன்னைக்கு சோகமான நாள், நாளைக்கு சந்தோஷமான நாள், நாளைக்கு அப்படி அல்ல. கணுக்கால் அல்ல, முழங்கால் அல்ல, இடுப்பல்ல, நீந்தக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தேவன் நமக்கு தந்திருப்பார் என்றால் உன்னை கொண்டு கர்த்தர் வல்லமையான ஊழியங்களை கர்த்தர் செய்ய முடியும். அல்லேலூயா. அதனால அபிஷேகம் எப்பவுமே எப்படி இருக்கணும்? நிறைவா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் மௌன விரோதம் இருக்கிறேன். சேர் ஒரு ஓரமாக போட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? உட்காந்து மௌன விரோதம். இப்போ டெல்லியில் ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கிறார். யார் அவர் பேர் என்ன? அண்ணா ஹசாரே. இன்னைக்கு சில விசுவாசிகள் யாராக இருக்கிறாங்க? அண்ணா ஹசாரேவே இருக்கிறாங்க.
திடீர்னு ஒரு நல்லா பேச்சு பேசக்கூடிய சீமானா மாறிடுறாங்க. பயங்கர பயங்கரம், பேச்சுக்கு அளவே இல்லை. ஸ்தோத்திரம். மூட் ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க. இந்த சில சகோதரிமார்களுக்கு போஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு பின்பதாக வரக்கூடிய ஒரு விஷயம் தானே அது மூட் ஸ்விங் சொல்லுவாங்க. திடீர்னு என்ன நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது. அது மாதிரி விசுவாசிகள் இன்றைக்கி ஒரு மூடில் இருப்பாங்க, நாளைக்கு இன்னொரு மூடு, அதுக்கப்புறம் ஒரு இல்லை. எந்த உபத்திரம் வந்தாலும் பரிசுத்த ஆவியில் தெசலோனிக்கே சபை எப்படி இருந்துச்சு? உபத்திரம் வர 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 என்ன ஆகுது? பரிசுத்த ஆவியில் அவங்க என்ன பண்ணாங்களாம்? சந்தோஷமாக இருந்தாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு சபையாக தேவன் நம்மை மாற்றும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ரோமர் 12 சொன்னது போல ஸ்தோத்திரம், அங்கே சொல்லப்பட்ட வசனத்தை, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய். நீ அனலா இருந்தா பக்கத்தில் பேய் வரமாட்டான். அடுப்பு சூடாக இருந்ததுன்னா சூட்டு அடுப்பு பக்கத்தில் எந்த ஒரு கோழியோ நாயோ எதுவும் பக்கத்தில் வராது. அடுப்பு சூடு இல்லைன்னா, இப்போ அந்த சூடாக இருக்க வேண்டிய அடுப்பு சாம்பலாக ஒன்றுமே இல்லாமல் குழு குழுன்னு இருந்ததுன்னா நாய் என்ன பண்ணும்? உள்ளே நல்லா உட்காந்து நல்ல கை காலெலாம் தூக்கத்தில் நல்ல கை காலை விழிச்சு எங்கே படுத்துருக்கோம்? இப்போது ஒரு காலத்தில் சூடாக இருந்த அடுப்பு சூளையாக இருந்துச்சு, இப்போ என்ன படுத்துருக்கு? என்ன படுத்துருக்கு? பிசாசாம் அந்த சத்ரு இப்போ என்ன படுத்திருக்கு? உன்னோட ஜீவியத்தில். அதனால தான் அபிஷேகம் நிறைய முடியல. இப்படி உட்காந்து இந்த பொசிஷனில் போனால் அவ்வளோதான். எப்போ இவ்வளோ தட்டி யார் எழுப்புவா? நீங்களும் யோசிச்சு பாருங்க. இப்போ பிசாசானவன் என்ன பண்றான்? உங்களுடைய ஜீவியத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக. ஆனால் தேவனே என்னை ஒவ்வொரு நாளும் அனலாய் மாற்றுங்க, ஒவ்வொரு நாளும் உமக்காய் ஊழியம் செய்வதாக என்னை மாற்றுங்க என்று சொல்லும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளிலே கிறிஸ்துவுக்குள் ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிற. கர்த்தருக்கு நீ ஊழியம் செஞ்சனா தேவனுக்கு நீ பிரியமுள்ள மகனாய் நீ மாறுகிறாய். நீ மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். ஒன்று, நீ தேவ சமூகத்தில் மாதிரியா இருக்க வேண்டும் என்றால் அன்பிலே நீ மாதிரியா இருக்க வேண்டும். ரெண்டாவது, பரிசுத்தத்திலே நாம் மாதிரியா இருக்க வேண்டும். மூணாவது, எதில் மாதிரியா இருக்க வேண்டும்? ஊழியத்தில் நாம் மாதிரியா இருக்க வேண்டும். நாலாவது, உபத்திரவங்களை சகிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நல்ல வசனம், அதை குறித்து வச்சுக்கோங்க. திருப்பி மறுபடியும் வாசிங்க. தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும். இங்கே ஒரு நல்ல சிம்பிளாக கொடுத்த தேவ பக்தியை. எல்லாருக்கும் தேவ பக்தி எத்தனை பேருக்கு வேணும்? இது கை தூக்குங்க. தேவ பக்தி வேணாமா? யாருக்கும் தேவ பக்தி வேணுமா வேணாமா? எத்தனை பேர் தேவ பக்தி வேணும்? வேணாமா? தேவ பக்தி வேணுமா வேணாமா? எல்லாரும் அலையில சொல்லுங்க பார்ப்போம். சொன்ன எல்லாருக்கும் என்ன இருக்கு? என்ன இருக்கு? அப்படியே போட்டுக்கு வசனத்தில் என்ன இருக்கு? துன்பம் இருக்கு. பாடும் துன்பம் எல்லாம் ஒன்று தான். தேவ பக்தியாக இருந்தால் என்ன? அதை வாசி, நல்லா வாசிங்க, திருப்பி வாசிங்க. அன்றியும் மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதவாசம் சொல்லப்பட்ட. அப்போ சகோதரிமாரெலாம் அடுத்த வாட்டி சாட்சி சொல்லும் போது கொஞ்சம் யோசிச்சு கொள்ளுங்க. தேவ பக்தியால் இருக்குன்னு நான் வாஞ்சிருக்கிறேன். வாஞ்சிக்கும் போது எனக்கு என்ன இருக்குது? கண்டிப்பாக துன்பம் இருக்குது. அப்போ தெரிஞ்சுட்டு ஏன் கஷ்டப்படுறீங்க? வியாதி வந்தால் தேவன் தந்த நல்ல ஒரு வியாதிக்காக, இந்த வியாதியின் மூலமாக கொஞ்சம் நேரம் உங்களை படுக்க போட்டதுனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் நேரம் யோசிக்கிறீங்க. ஐயோ, அப்போ தான் பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ தான் உங்கள் இதுவரையும் உங்களுக்கு தெரியல, ஆனால் இப்போ தான் என்ன இருக்குது? உங்கள் கான்டாக்டில் என்னுடைய பேர் வருது. எப்போ வருது? எல்லா உலகத்தில் எல்லாத்தையும் போயாச்சு. இப்போ தான் என்ன வருது? ஃபோனில் உங்கள் பேர் தெரியுது. அந்த பிரச்சனை வரும்போது உங்கள் பேரே தெரியுது. கால் பண்ணுறோம் உடனே. ஸ்தோத்திரம். அப்போது தேவ பக்தியாக இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்குது? உபத்திரம் கண்டிப்பாக இருக்குது. அதனால் சாட்சி சொல்லும்போது அடுத்த வாட்டி நீங்கள் இப்படி சாட்சியை மாற்றுங்க. எப்படி மாற்றுங்கன்னா, இவ்வளோ வியாதி வந்தாலும் இந்த வியாதியின் மூலமாக தேவன் என்ன உருவாக்கி கொண்டிருக்கிறபடினால கர்த்தர் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு வருகிற எல்லா பலவீனத்துக்காய் கர்த்தர் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பவுல் சொல்கிறார், என்னுடைய பலவீனத்தை குறித்து என்ன பண்ணுறாரு? அவர் என்ன பண்ணுறாரு? மேன்மை பாராட்டுகிறார்.
ஆண்டவர் சொல்கிற என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தின் மத்தியில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட வசனம் நமக்கு இருக்கு. உபத்திரவத்தை சகிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்களேன். ரொம்ப அழகான வசனம், நானே வாசிக்கிறேன், நேரம் இல்லாதனால. ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே சொல்லப்பட்ட வசனமானது, உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றிலும் ஜெயம்குள்ளா இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதரானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காலங்களானாலும் வருங்காலங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சவால் விட்டு படிக்கிற வசனத்தை நம்முடைய ஜீவியத்தில் அனுபவமாய் மாற்றும்படியாக தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போ எப்போ நம்ம சிலுவை எடுத்துட்டோம், பாட்டு பாடுறோம், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் பின்னாடி பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. இது நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் எது இருந்தாலும் நம்ம பின்னாடி பார்க்கவே கூடாது. நமக்கு முன்னாடி பார்த்தா கஷ்டத்தை சகிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவ சிலுவை நமக்கு முன்பாக இருக்கிறபடினாலே அந்த கஷ்டத்தை சகிக்கக்கூடிய கிருபையை தேவன் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த 1 பேதுரு அந்த வசனத்தை நானே வாசிக்கிறேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13-14 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்க. நீங்கள் யாருக்கு பங்காளி தெரியுமா? கிறிஸ்துவுக்கு பங்காளி. அது மாத்திரமல்ல, பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனபடினால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே துஷிக்கப்படுகிறீர்கள், உங்களாலே மகிமைப்படுகிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் சந்தோஷமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் 5 நிமிஷத்தில் கூட்டத்தை முடிக்க போகிறேன். 5வது பாயிண்ட், சொந்த கைகளால் நலமான வேலை செய்யணும். மற்றவங்களுக்கு நீ மாதிரியாக இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? வேலை செய்யணும். சோம்பேறியாக இருக்கக்கூடாது, வேலை செய்யணும். சகோதரியாக இருந்தாலும் சரி, சகோதராக இருந்தாலும் சரி, கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்களை என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். அந்த வேலை செய்கிற ஒரு முன்மாதிரி யார் தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் யார் சொல்லுங்க? வேலை செஞ்சு ஊழியம் செஞ்ச ஒரு முன்மாதிரி யார்? பவுல். அவர் சொல்கிற வார்த்தை கேட்குறீங்களா? 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் உங்கள் காணிக தசமாங்கத்தில் அங்கே ஃப்ரீயெல்லாம் சாப்பிடல. நீங்கள் எதாவது நினச்சிருக்கீங்க. அவர் சொல்கிறாரு, ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமல் யாருக்கு பாரமாக இல்லாதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செஞ்சு. இன்றைக்கி வேலை செய்கிறது கஷ்டமே இல்லாத வேலை வேணுமா? என்ன வேலை வேணும்? பசங்களில் வாலிப பசங்களில் கவனிங்க, என்ன மாதிரி வேலை வேணும்? கஷ்டமே இல்லாத வேலை. அந்த ஜென்ரேஷனில் பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. அந்த காலத்தில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நான் இருந்த காலத்தில் கல் உடைச்சேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போது ஏதாவது ஒருத்தங்க ஏதாவது சொல்லிட்டா உடனே நமக்கு என்ன ஆகிடுது? இருதயத்தில் காயப்பட்டுறோம். உடனே நம்ம அந்த வேலையை ரிசைன் பண்ணிடுறோம். எல்லாம் இருக்கக்கூடாது. இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அங்கே சொல்லப்பட்டது, ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடல, உங்கள் ஒருவனுக்கும் பாரமாக இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடு. இரவும் பகலும் வேலை செஞ்சுருக்கிறாருங்க. டே அண்ட் நைட்.
பவுல் பாருங்க, டே அண்ட் நைட் வேலை செஞ்சு உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. 11ஆம் வசனம், உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலர்களாய் ஒழுங்கற்று திரிகள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வாயை மூடிட்டு என்ன பண்ணணும்? என்ன சொல்லப்பட்டிருக்கு வசனம்? வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சொந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், மற்றவங்களை வஞ்சிச்சு சாப்பிடக்கூடாது. தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவளுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறேன் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. வேலை செய்யுங்க, கொடுக்கப்பட்ட வேலையை சந்தோஷமா செய்யுங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலையை உத்தரவாதத்தை செய்யுங்க. சகோதரிமாளுக்கும் சொல்கிறேன், என்னவா இருக்கீங்க கேட்டால் உடனே சொல்லுவோம், நான் என்னவா இருக்கேன்? ஹவுஸ். என்ன இருக்கீங்க? அதில் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் சும்மா வீட்டில் வெட்டியாக இருக்கிறோம்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுலேயும் பாடு இருக்குது. ஆனால் அதை காட்டிலும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது இனியும் எவ்வளோ பெரிய பாடு. யோசிச்சு பாருங்க. பசங்க எல்லாம் சீக்கிரமாக ரெடி ஆக்கணும், வேலை ஸ்தலத்துக்கு போகணும், திருப்பி எங்கள் வேலை ஸ்தலத்துக்கு வந்து திருப்பியும் பசங்களை வந்து காரியங்கள்லாம் பார்க்கணும். சாதாரண விஷயம் கிடையாது, வேலை செய்யணும். இன்றைக்கி கையில் ஒரு மொபைல் ஃபோனும் கையில் ஒரு ஹெட்ஃபோன்ஸு கொடுத்தா போதும், காலையில் படுத்தா எப்போ ஆகுது நைட்டு வர அப்படியே உட்காந்துருக்குறது. இன்றைக்கி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்து இப்போ புது புது ஆப்லாம் வந்திருக்கு, ஜொமேட்டோ, வேறு என்ன இருக்குது? சொல்லுங்கள் எதிர்பார்த்து தான் இருக்கேன், சொல்லுங்கள். எனக்கு குயிக் பைட்ஸு நிறைய இருக்குது. இது ஆப்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி நான் 30 நாளில் என்ன ஒரு நல்ல ஒரு புக் இருக்குது, என்னது 30 நாளில் சமையல் செய்வது எப்படி, எல்லாம் கற்றுக்கோங்க. இப்போது நீங்கள் இதை கற்றுக்கலன்னா கஷ்டப்பட போது யார் தெரியுமா? நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போவீங்க, அம்மா என்ன வேலை செய்ய விட்றாங்கம்மா. நான் வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணல, ஒரு வேலை இல்லாமல் நல்லா இருந்தேன். அப்பா தான் என்ன பண்ணார்? பெருக்குனார். இப்போ என் கையில் என்ன பண்ண சொல்கிறாங்க? பெருக்க சொல்கிறாங்க. ஒரு நாள் நான் துணி துவைச்சது கிடையாது. வாஷிங் மிஷினில் எப்படி போடணும், எப்படி வாஷிங் மிஷின் அந்த காலத்தில் நல்ல அந்த தண்ணி இறைப்பாங்கங்க, உலக்கு எடுத்து குத்துனாங்க, மாவு அரைச்சாங்க, எல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த் இருந்தது, ஸ்டாமினா இருந்தது. இப்போ எல்லாம் ஸ்ட்ரென்த்தே இல்லையே யாருக்குமே. எல்லாருக்கும் தலை சுற்றுது, முதுகு வலி அதிகமாக இருக்குது, தலைவலி அதிகமாக இருக்குது, முட்டி வலி அதிகமாக இருக்குது. சிஸ்டர் சொல்கிற சாட்சி ஃபுல்லாக அப்படி தானே இருக்குது. அப்போ வீட்டில் நீங்கள் என்ன வாங்கி கொடுக்கணும்? மிக்ஸி வாங்கி கொடுக்குறது பதிலாக என்ன வாங்கி கொடுத்துருக்கணும்? சோத்திரம். வீட்டுக்கு போனால் என்ன பண்ண வாங்கி கொடுங்க? அம்மிக்கல் வாங்கி கொடுங்க, நல்லது தான். நல்ல உரலுக்கல் எங்கள் கேரளாவில் இருக்குது, உரலுக்கல்லாம் இருக்கும். இந்த ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டல் கால் வைக்க வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ சரீரத்தில் சொந்த பேச்சு பேசாதபடிக்கு இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார், உங்களில் சிலர் யாதொரு வேலை செய்யாமல் வீடு அழகு சும்மா சுற்றிட்டு இருக்கிறது, டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இன்றைக்கி எங்கேயாவது போகலாம், எங்கே போகிறோன்னு தெரியல, ஃபீனிக்ஸ் போகலாம், எக்ஸ்பிரஸ் அவென்யூ போகலாம், இல்லை இந்த பீச்சுக்கு போகலாம், வீட்டில் சாப்பாடு சுத்தம். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும் சொல்றாரு அங்க? ஹலோ, என்ன சாப்பாடு சாப்பிடணும்? என்ன சாப்பாடு சாப்பிடணும்? நல்லா சொல்லுங்க, என்ன சாப்பாடு சாப்பிடணும்? சொந்த சாப்பாடு இல்லாததான் இப்போ சத்ருவான் சாத்தான் என்ன கொண்டு வரான்? மூட்டை எடுத்துகிட்டு வரான். அவன் மூட்டையாக எடுத்துகிட்டு வரான் பின்னாடி. அவன் பாவம் கஷ்டப்பட்டு வீட்டில் பெல் அடிப்பான். நம்ம அதில் என்னென்னா டைமுக்கு வரலன்னா அவங்ககிட்ட வர கோபம் வர, டைமுக்கு வரல. சொந்த சாப்பாடை ஒரு பாஸ்டர் சொன்னார், டிபிஎம் சபையில் பாஸ்டர் சொன்னார், என்னுடைய ஜீவியத்தில் நான் சாட்சியாக சொல்கிறேன், ஒரு நாள் கூட ஹோட்டல் பக்கம் நான் போனதே கிடையாது.
சர்ச்சில் ஃபெய்த் ஹோமில் கொடுத்த சாப்பாடை தவிர நான் ஒரு நாளும் வெளியில் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி சிபிஎம் சபையில் சீஃப் பாஸ்டர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், நான் சென்னையிலேருந்து எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கிறேன். வீட்டில் என்ன பண்ணுவாரா, அந்த ஃபெய்த் ஹோமில் கொடுக்குற சாப்பாட்டை டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு எங்கேயுமே நடுவில் என்ன பண்ண மாட்டாரா, நிறுத்த மாட்டாங்க. ஒரு ஓரமாக ஒரு கிரவுண்டு கிடச்சதுன்னு அங்கே என்ன பண்ணுவாங்க, வீட்டில் கொடுத்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுவாங்க. அப்போ இங்கே வசனம் சொல்லப்படுகிறது, உங்களில் சிலர் யாதொரு வேலை செய்யாமல் வீண் அலுவலர்களாய் ஒழுங்கற்று திரிகிறா என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிடுகிறார் என்று தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவளுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எபேசியர் 4:28. சீக்கிரம் வாசிங்க. கையில் நல்ல வேலை செய்யணும், கெட்ட வேலை செய்யக்கூடாது. மற்றவங்களை ஏமாற்றி பைசா சம்பாதிக்கிறது தப்பு. சபையில் ஒரு ஒழுங்கு நான் சொல்கிறேன், கவனிங்க எல்லாரும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் ஒரு விஷயம் இருக்குது, பிஸ்னஸ் டாக்டிக்ஸ். என்னது? பிஸ்னஸ் டாக்டிக்ஸ். இல்லாத விஷயத்தை இருக்கிறத போல் ஏமாற்றி சொல்கிறது தான் பிஸ்னஸ் டாக்டிக்ஸ். இது சரியாக உள்ளதபடி சொல்லணும், இல்லாதபடி சொல்லணும். அதுக்கு மிஞ்சி வர்றதெல்லாம் பாவம். அப்போது மற்றவங்களை ஏமாற்றி நம்ம என்ன பண்ண போதும், ஒருபோதும் பணம் சம்பாதிக்கக்கூடாது. நம்ம கான்ஷியஸ் உங்களை குத்தலையா? நம்ம மற்றவங்களை ஏமாற்றும் போது, பணம் சம்பாதிக்கும் போது நம்ம இருதயம் என்ன பண்ணணும், குத்தணும். இந்த பைசா என்னுடையது அல்ல. நான் இன்னொன்று யோசித்தேன், இங்கே ப்ரொஜெக்டரில் ஒரு விஷயம் போகலான்னு யோசிச்சிருந்தேன். சபையில் வட்டி விடப்படாது அப்படின்னு ஒரு போர்டு போகலான்னு யோசித்தேன். என்ன விடப்படாது? சபையில் வட்டி. என்ன பண்ணுறது, விட்டுருக்கீங்களே. அப்போ என்ன போர்டு போட வேண்டியிருக்கு? இப்போ நல்லா சாட்சி எப்படி சாட்சி இருக்குன்னா, சிட்டு ஃபண்டில் போட்டதுனால, கோல்டு லோனில் வந்து அது மெச்சூர் ஆனதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சாட்சியா? யோசிச்சு பாருங்க. வட்டியில் நீ சம்பாதிக்கிற சாட்சியா? வட்டிக்காரன் என்ன பண்ணுவான், கரெக்டாக அந்த நாளில் வந்து அவன் கரெக்டாக பதிசெய்யும் சதுசெய்யும் போல் வந்து நிற்பான். இங்கே வெளியில் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, பார்த்துறீங்களா? பிவேர் ஆஃப் டாக்ஸ். நாய்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அப்படி யாருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேணும்? வட்டி விடுறவங்களுக்கும் சரி, வட்டி வாங்கவும் கூடாது. பைபிளில் தப்புது. இன்னொன்று, விசுவாசிகள் நல்ல ஒரு விஷயம் மைண்டில் வச்சுருக்கிறாங்க. எப்படின்னா, வட்டி நம்ம விட மாட்டோம், ஆனால் வட்டி மற்றவங்ககிட்டருந்து வாங்கி கொடுப்போம். நான் சொல்கிறேன், கவனிங்க, எல்லோரும் கவனிங்க. யாருக்காவது ஒரு பிரச்சனை உங்ககிட்ட கேட்டு வந்தா, பிரதர் ஹெல்ப் பண்ணுங்க, வட்டி, ஏன்னா இப்போ இருக்க பிரச்சனையில் போயிட்டுருக்கேன், என்ன பண்ணுறது தெரியல, அவங்க கஷ்டத்தை பார்த்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம், சகோதரி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் உங்களுடைய தேவையை சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மேன்மையா? இல்லை ஒரு வட்டி கொடுக்குற ஆளை கூப்பிட்டு வந்து இந்த கான்டாக்ட், நான் அந்த பைசா எந்த இல்லை, அது இன்னொருத்தரோடது, அவருக்கு நீ வட்டி கொடுக்கணும். இதெல்லாம் தவறு. எல்லாம் ஜீவியத்தை மாற்றுங்க. எல்லா காரியங்களை விட்டு இன்றைக்கி தேவ சமூகத்தில் இங்கே போர்டில் எழுதுறது மாத்திரமல்ல, ஹிருதயமாம் பலகலை நம்மை நாமே சுயம் நாம் ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வேலை செஞ்சு நல்ல வேலை செய்யுங்க, கெட்ட வேலை செய்யாதீங்க. பவுல் சொல்லுகிறார், நல்ல வேலை. எபேசி சொல்கிறார், என்ன வேலை செய்யணும்? நல்ல வேலை செய்யணும். ஒருத்தர் கடத்தல் செஞ்சுட்டு அந்த பைசாவை, கோடிக்கணக்கான பைசாவை என்ன பண்ணுன்னு தெரியாமல் போலீஸ்கிட்ட மாட்ட போயிடுச்சு. அவன் என்ன பண்ணுறான், எடுத்துகிட்டு வந்து சர்ச்சில் காணிக்கை கொடுத்துட்டான் தப்பிக்கிறதுக்கு. டேக்ஸ் ஃப்ரீ. இங்கே வந்தால் என்ன இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாஸ்டர் வாங்கி காணிக்கை பட்டியில், ஐயோ ஆண்டவர் என்ன ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு நினச்சா, அடுத்த நிமிஷம் போலீஸ் வந்து நிற்கிறாங்க சர்ச்சில் வந்து. ஏன்? இந்த பைசா என்ன பண்ணிட்டான், அவன் ஒரு இடத்துல வந்து திருடி, அவன் பாருங்க அந்த பைசா எங்கே வைக்கணும்னு தெரியல, தெரியாமல் என்ன பண்ணிட்டான், சர்ச்சில் வந்து கொடுக்குறான். அப்போது இதை நம்ம என்ன பண்ண போது, ஒருபோதும் அங்கீகரிக்க கூடாது. நல்ல வேலை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். தேவ ஊழியர்களை மதிக்க வேண்டும். ஒரு நல்ல மாதிரி சபை. 1 தெசலோனிக்கர் 5:12 உங்களுக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் அடுத்தது வருது. 1 தெசலோனிக்கர் 5:12 உங்களை விசாரிக்கிறவங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மதிக்க கற்றுக்கோங்க. யாரும் நம்மளை விசாரிப்பாக இல்லாமல் இருக்கும்போது, இப்போ நம்ம ஃபோன் பண்ணும்போது இரிட்டேட் ஆகுது அவங்களுக்கு. ஏப்பா கண்டிப்பாக தெரியும், பாஸ்டர் சர்ச்சுக்கு தான் கூப்பிட்றாரு. அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அன்றியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து, 13 வசனம், அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். நீங்கள் யாரை நீங்கள் அதிகமாக நீங்கள் என்ன பண்ணணும்? கவனப்படுத்தணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான ஊழியக்காரங்களை கனப்படுத்தணும். அப்படி கனப்படுத்துகிற விசுவாசிகளுக்கு நான் கர்த்தர் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எபிரேயர் 13:17 வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் உங்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொல்ல. அப்புறம் அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடினால், விழித்திருக்கிறவர்களாக இருக்கிறபடினாலும் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு இதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கணும். Obey your servants of God. தேவன் உங்களுக்கு கொடுத்ததான ஊழியக்காரருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். அதற்கு கேட்டு செவி கொடுக்க வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்கள் நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவளுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. திருவசனத்தை போதிக்கிறவர்களுக்காகவும் ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு சொல்லி அப்படியே கீழ்ப்படியத்தக்கதான ஒரு அமைதியுள்ள மாதிரி சபையாக தேவன் நம்மை நடத்த வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஊழியக்காரர்கள் சொல்ற வார்த்தை தேவன் தருகிற வார்த்தை என்று சொல்லி நான் அதை கீழ்ப்பட்டு நடப்பேன் என்று சொல்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. தேவ ஊழியக்காரரை எதிர்த்துக்கிறது தான் அங்கே நாம் பார்க்குறோம், அங்கே கோராக பார்க்குறோம். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வேண்டாம். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 5:17. எப்படி கணம் கொடுக்கணுமா? ஒரு கணம் இல்லை, எத்தனை கணம் சொல்லுங்க? ரெட்டிப்பான கணம். இதை நாங்கள் விரும்புறதில்லை. நீங்கள் எல்லாம் கணம் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் உங்களை கேட்குறதில்ல. ஆனால் உங்களுக்குள்ளாவே என்ன இருக்கணும்? அந்த ரெட்டிப்பான கணம். அம்மா வரலையா அன்றைக்கி? அம்மா வயசான அம்மா அங்கே போயிருக்காங்கப்பா, உடம்பு முடியலையோ? சரி. அவங்க வீட்டில் விசிட்டிங் போயிட்டு வரும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, ஊழியக்காரங்களை கனம் பண்ணணுமே, ஊழியக்காரங்களை என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். அவங்களுக்கு அப்படி ஒரு வாஞ்சை இருக்குது. வீட்டுக்கு போகும்போது பாஸ்டர் வெறும் கையாக போகக்கூடாது. என்ன பண்ணணும்? கையில் காணிக்கை கொடுத்து அனுப்பணும். நான் இது காணிக்கைக்காக சொல்லலை. வயசான அம்மா திட்டிருக்காங்க, பையன் இங்கே தான் உட்காந்துருக்கிறாரு, காணிக்கை கொடுக்காம அனுப்பியிருக்காரு. என்ன உடனே என்ன பண்ணியிருக்காரு? ஊழியக்காரர் எப்படி நீ காணிக்கை கொடுக்காம அனுப்பு அப்படி சொல்லி திட்டிருக்கிறாரு. ஊழியக்காரில் என்ன பண்ணணும்? கனம் பண்ணி. அப்படியாக அந்த வயசான அம்மாவுக்கு அது இருக்குது. அப்போது அது நம்ம யாராக இருக்கட்டும், ஒரு சுவிசேஷகனாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப கர்த்தருக்காக பாடுபடி யாராக இருந்தாலும் அவங்களை நம்ம எப்படி பண்ணாது? வெறும் கையாக திரும்பி அனுப்பவே கூடாது. எப்பவுமே அவங்களுடைய இங்கே சொல்லப்பட்டது போல ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எனப்படும் நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ணப்பட வேண்டும் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் நம்ம சுய ஆராய்ந்து பார்த்து முழங்கால் படிட்டு நாம் ஒப்புடுக்கலாம். 7வது பாயிண்ட் தான் நாம் சொல்கிறோம். கர்த்தர் வருகைக்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு சபையாக தேவன் நம்மை நிறுத்துவாராக. எப்படி கரைத்திரை பிழையற்ற சபையாக தேவன் நம்மை நிறுத்துகிறாரோ அதே போல் ஆண்டவரே எங்களை கரைத்திரை பிழையற்ற சபையாக கன்னிகையாக நிறுத்துங்க என்று சொல்லி எல்லாம் முழங்கால் படிட்டு நான் ஒப்படுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.